நான் ப்ரௌனி பிஸ்னஸ் ஆரம்பித்ததுலேருந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்குற விஷயம் வந்து ட்ரீம் கேக் செஞ்சு கொடுப்பீங்களா, உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு தான் கேட்குறீங்க. அதுவும் வெளியூரில் இருந்து தாங்க நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக அந்த ட்ரீம் கேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியூருக்கு வந்து கொரியர் போட முடியாது, மெல்ட் ஆகிரும். சரௌண்டிங்குள்ளனா ஓகே தான். இந்த கேக்கை இன்ஸ்டா யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன், ஏன் பேக்கரியில் கூட பார்த்துருக்கேன். ஆனால் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியலைங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரே தெருவில் இருக்கிற ஒரு பொண்ணு அவங்க தங்கச்சிக்கு ட்ரீம் கேக் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. நம்மக்கிட்ட அவங்க நிறைய தடவை ப்ரௌனி ஆர்டர் போட்டிருக்காங்க, ரெகுலர் கஸ்டமர் தான். நான் அவங்கக்கிட்ட கன்வே பண்ணியிருந்தேன், இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஆர்டர் எடுத்து பண்ணியிருந்தேங்க. எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு வராது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாதுங்க, ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்ம நிறைய கற்றுக்க முடியும். நான் இந்த கேக்கு சாப்பிட்டது இல்லை தான், ஆனால் எனக்கு தெரியும் என் உள் மனசுக்குள்ளே நான் நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு. லேயர் மேலே லேயராக வச்சு அடுக்கி எடுத்து வச்சுட்டேன். இந்த ட்ரீம் கேக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லேயர் வந்து உடைக்கணுங்க. உடச்சி எடுக்கும்போது உள்ளே வந்து அவ்வளோ மெல்ட்டாக இருக்கும். அவங்க வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போ தான் எனக்கு பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்தது. சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பி தாங்க.